அதனால இவர் வந்து எடுத்தது வந்து கண்டிப்பா வந்து அந்த இஎம்ஐ அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை இருக்கிறதுனால அந்த காமெடி சென்ஸோட நீங்க சொல்லியிருக்கீங்கன்னு தெரியல. ஏன்னா சீரியஸான மேட்டர்களாக தான் அங்கே வந்தது. ஆனால் காமெடி சென்ஸோடையும் அது இருந்த பாண்டியெல்லாம் இருக்கு. அதனால நான் கரெக்டாக யூஸ் பண்ணி இது பண்ணி தான் அவர் தான் நான் காமெடி சென்ஸுக்கு அவரையும் யூஸ் பண்ணுவீங்கன்னு நினச்சேன். அவர் என்ன திடீர்னு சீரியஸ் ஆகிட்டார். முதல்ல காமெடி இருந்தார், அப்போ நடுவில் ஏன்னா இந்த மாதம் நீ சரியாக கட்டலேன்னு டக்குன்னு வில்லன் ஆகிட்டாரு. ஸோ பிரச்சனை கரெக்டான பிரச்சனை. அதனால் வந்து அந்த கரெக்டாக சொல்லியிருந்தா ஜனங்களுக்கு ரொம்ப க்ளோஸாக ரொம்ப நியராக இருக்கக்கூடியது. ஜனங்க கண்டிப்பாக பார்த்துட்டு லைக் பண்ணுவாங்க. இப்போ நான் தேவயானி பற்றி நான் சொல்லலை. என்னென்னா நாளைக்கு காலையில் அந்த படம் பார்க்குறேன், அந்த கைக்குட்டை ராணி. நான் சொன்ன முதல்ல டப்பிங் இருக்குது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு. ஆனால் நான் டப்பிங் ஆனுக்கிட்ட சொல்லிட்டேன். இல்லைப்பா, ஒரு லேடி வந்து அந்த பொண்ணு முதல் தடவையாக வந்து பேரரசு ரொம்ப சிறப்பாக சொல்லிட்டார். எல்லார் மனசுலையும் இருக்கிறது தான் அந்த ஹோம்லியான ஒரு ஹீரோயினாக வந்து எல்லார் மனசுலையும் பதிஞ்சவங்க. ஸோ அவங்க வந்து டைரக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது அவசியம் அந்த படம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இது பண்ணேன். ஸோ அந்த படம் பார்த்துட்டு தான் தேவயானியை பற்றி நான் சொல்லணும்.